பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சு போயிடுச்சு, பழசாயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போட்டுருவோம். ஸோ அப்படி தூக்கி போடாமல் இது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதனுடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸுடைய பாட்டமில் வந்து அந்த மூடி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க. இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கோல்டன் கலரை யூஸ் பண்ணி சென்டர் போர்ஷனில் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் கலரை யூஸ் பண்ணி டாப்லையும் பாட்டம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஃபில் பண்ணி இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த ஓல்டு பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு லஞ்ச் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள்.